கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3வது வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதல் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிற 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் எப்படி அழைக்கப்படுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனோ இரக்கங்களின் பிதாவும் இரக்கப்படுகிறவர். இரக்கப்படுகிற தேவன், இரக்கங்களின் பிதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று பரலோக பிதா அழைக்கப்படுகிறார். சகலவித ஆறுதலின் தேவன். அப்ப இன்று நாம எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஆறுதலின் தேவன். கம்ஃபோர்டர், தேற்றரவாளன், தேற்றுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்ப யோவான் 16வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியை குறித்து ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, தேற்றரவாளர். அப்போ ஆறுதலின் பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு வசனத்துல கர்த்தரே ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி என்று அங்கே விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். இயேசு அந்த வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, திரியேக தேவன். அல்லேலூயா. அப்போ செயல்பாட்டின்படி 3ஆக பிரிந்திருந்தாலும் ஐக்கியத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு ஆதாரம் நாம ஆவி, ஆத்துமா, சரீரம் உடையவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறோம், ஒருவராக நிற்கிறோம். ஆனா நமக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 இருக்கு. நம்மை படைத்த ஆண்டவரும் அப்படியே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவா. பிரைஸ் தி லார்ட். அப்போ செயல்பாட்டின்படி இங்கே சகல ஆறுதலின் தேவன், அவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஆத்மாவுக்கு ஆறுதல் வேண்டும். எப்பொழுதுமே சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கை, இந்த பூலோக வாழ்க்கை போகாது. பரமண்டல இருக்கிற பரலோக பிதாவை ஜெபத்துல கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசரை கற்றுக் கொடுத்தது, எங்களுக்கு சோதனைக்குட்பட பிரவேசிக்க பண்ணாதையும் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. உபத்திரம் வராமல் போகாது. ஆனா யார் மூலம் உபத்திரம் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இடரல்கள் வரும். யார் மூலமா இடர் வருகிறோ அவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. இப்ப தேசத்துல பார்க்கிறோம், இடரல் பண்ணுகிறவர்கள், மற்றவர்களுக்கு இடரல் பண்ணுகிறவர்களை எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், இடர்கள் வருவது கூடாத காரியம். யார் மூலம் வருதோ அவங்களுக்கு ஐயோ. அப்ப மற்றவருக்கு நாம் இடரல் பண்ணிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆறுதலின் தேவன், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். அடுத்த வசனம் வாசிப்போம்.
தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாய் அகப்படுவதற்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளாகும்படி எங்களுக்கு சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உபத்திரத்தில் அகப்படுகிற யாவருக்கும் ஆறுதல் செய்யும்படி எங்களுக்கு ஆறுதலின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அருளப்படுகிற ஆறுதல். அப்ப பவுல் சொல்லும் பொழுது எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல், நாங்க அநேக பிரச்சனைகள்ல ஊழியத்தின் பாதையில கடந்து செல்கிற பொழுது என்னமோ எப்படி தப்பிப்போம், எப்படி வாழ்வோம், எப்படி உயிரோடு இருப்போம் என்று எண்ணுகிற பலவித சூழ்நிலை கர்த்தர் எங்களை காப்பாற்றினார். காப்பாற்றி எங்களை ஆறுதல் படுத்தினார். அல்லேலூயா. ஆறுதல் படுத்துகிற தேவன், தப்புவிக்க செய்கிற கர்த்தர். ஏன்னா துன்பங்கள் தொடர்ந்து வருகிற பொழுது, அதுக்கு வழிவாசல் தெரியாத பொழுது, ஒரு ஆத்மா திகைத்து நிற்கிற பொழுது கர்த்தர் நம் அருகே வந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அப்ப அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்ட பவுல் அப்போஸ்தலன், தீத்து, தீமோத்தேயு, சில்வான் என்ற ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு, கொரிந்து சபை மக்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள், ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சகல உபத்திரமா பவுல் ஒரு இடத்துல எங்களுக்கு வருகிற உபத்திரம் தான் உங்களுக்கு வரும், உங்களுக்கு வந்த உபத்திரம் தான் எங்களுக்கு வரும். அல்லேலூயா. மனிதனுக்கு வருகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை இல்லை. அப்போ உபத்திரம் வரும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்த வேண்டும். அல்லேலூயா. நினைத்த வாழ்க்கை அமையாத போது நமக்கு ஆறுதல் தேவை. நிறைவேற்ற வேண்டிய, செய்ய வேண்டிய கடமை செய்யாது தவிக்கிற பொழுது நமக்கு ஆறுதல் தேவை. இப்ப இல்ல, கொஞ்ச நாள் இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு பிறகு எப்படியும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் உபத்திரவப்பட்டாலும், இப்பொழுது நாம் துன்பப்பட்டாலும், ஒரு நாள் நிம்மதியான சமாதானமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். அப்பவும் ஒரு சோதனை, அப்போ ஒரு உபத்திரம், அப்பொழுதும் நமக்கு ஒரு ஆறுதல் தேவை. அல்லேலூயா. அடுத்ததாய் பார்க்கிறோம், எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களுக்குள் பெருகிறது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன பாடு வந்தது? பரிசேயர்களும் சதுசேயர்களும் பிரதான ஆசாரியர்கள்ட்ட கேள்வி கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொந்தரவு செய்தார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு ஜனங்கள் தடை செய்தார்கள். அற்புதம் செய்தார் குற்றம், தேவகுமார் சொன்ன தேவ தூஷணம் என்று ஆண்டவரை உபத்திரப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது மாத்திரமல்ல, கடைசியில் சிலுவையில் அறைந்து உபத்திரப்படுத்தினார்கள். அப்போ கிறிஸ்துவுடைய பாடுகள் ஒரு மரணத்துல கொண்டு போய் விட்டது. அதுபோல சீசராகிய பவுல் அப்போஸ்தலன் குழுவினர்கள் இவருடைய உபத்திரவம் அது மரணத்துக்கு நேராய் கடந்து செல்கிற பொழுது அன்று ஆறுதல் படுத்தின கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்துகிறார். அல்லேலூயா. Praise the Lord. நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுவது போல நீங்களும் பாடுபட்டு சகித்தினாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உபத்திரப்பட்டாலும் எங்களுக்கு ஆறுதல் உண்டாகிறது. அல்லேலூயா. நாங்க பட்ட உபத்திரம் போல நீங்களும் உபத்திரப்படுறீங்க, உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். உபத்திரம் பெருகிறது போல ஆறுதலும் பெருகுகிறது. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் பழமொழி சொல்வார்கள், நித்திய கண்டம் பூரண ஆயுஸ். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரம் பெருகிற பொழுது ஆறுதலும் பெருகுகிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு கூட பாடுவது போல எங்களோட கூட ஆறுதல் அடைகிறேன் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுடனாய் இருக்கிறோம். ஆயன் சகோதரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் எப்படி பிழைப்போம் என நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அப்ப ஆசியா கண்டத்துல ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்குள்ள வருகிற பொழுது அநேக உபத்திரம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப ஆசியானா இன்னைக்கு ஆசியா கண்டம் பார்க்கும்போது இஸ்ரவேல் நாடு இருக்கிற இடம் வரைக்கும் ஆசியா கண்டம். ஆனா இங்க வேதத்துல சொல்லும் பொழுது இஸ்ரவேல், சிரியா, லெபனான், ஜோர்டான், சவுதி அரேபியா, ஈரான் வரைக்கும் அந்த நாட்களில் ஆசியாவாக கருதப்படவில்லை. இல்லையா? அப்போ பாகிஸ்தான்ல இருந்துதான் அதற்கு கிழக்குள்ள பகுதியில் ஆசியாவாக கருதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆசியாவுக்குள்ள ஊழியம் செய்ய வருகிற பொழுது ஆண்டவர் தடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்ப மக்களுடைய நாட்டுக்கு போகும்படி பவுலுக்கு ஒரு அழைப்பு சொப்பனத்திலே தரிசனத்திலே காணப்பட்டு ஆசியாவிலே போக கூடாதபடிக்கு பரிசுத்த தடை பண்ணி அவரை மக்களுக்கு கொண்டு போனதாக வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆசியாவில மத சண்டை நடந்து கொண்டிருந்த ஒரு காலம். இந்துக்களுக்கும் புத்திஸ்டுகளுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடந்து கொண்டிருந்தது. 2100 அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரலாறு முடிந்து சீசனுடைய வரலாறு ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஜீவன தேவனாய் இருக்கிறார். அவருடைய சீசர்கள் ஆசியாவுக்கு நுழைகிற காலகட்டத்தில் இந்தியாவில் இந்துக்களுக்கும் புத்திஸ்டுகளுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்துக்களை பிராமணன் சொல்லக்கூடிய ஜனங்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். சோ அதுல இப்படிப்பட்ட ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கிற வேளையில நாம இன்னொரு சத்தியத்தை, வேத வசனத்தை, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க கூடாதபடிக்கு ஒரு தடை இந்தியாவிலே, இந்த ஆசியாவிலே காணப்பட்டது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஆவி இங்க வந்தாலே ஏகப்பட்ட போராட்டம் அந்த நாட்களிலே இருந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2026 ஆண்டுகளாயும் இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மளை போராட வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், தேர்தல் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதுக்கு பதிலாக எல்லா மேற்கத்திய நாடுகள்லாம் கிறிஸ்தவமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பைன்ஸ், தென்கொரியா கூட கிறிஸ்தவ தேசமாய் மாறி இருக்கிறது. அந்த தேசங்கள்லாம் நமக்கு ஆறுதல் கொடு. இந்திய கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள்லாம் ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்லாம் நமக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக கர்த்தர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆறுதலின் தேவன் நம்முடைய தேவன். எத்தனை வியாகுலங்கள், எத்தனையோ உபத்திரமான காலகட்டங்கள், பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகம், பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் கிடைக்காவிட்டால் நமக்கு ஆறுதலை இழந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆறுதல் படுத்தி உபத்திரத்திலிருந்து விடுதலை தந்து நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நான் உனக்கு கட்டளையிட்டபடியே சொன்னபடியே செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இது ஒரு ஆறுதலான வசனம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக.